ஐயா, தப்பு பண்ண நீங்க உங்க கையாலேயே எசகி பாப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டீங்க. கடைசியில பிரசிடன்ட் சார்வால் போட்டு இருந்த சபதம் தானே ஜெயிச்சிருச்சு. என்னை காப்பாத்திட்டேன்னு ரொம்ப நன்றி. இல்ல எசகி, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அண்ணனுக்கு நன்றி இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு. இல்லை, இது இந்த அண்ணனோட கடமைல. உன்னை எவன் நம்புறானோ இல்லையோ, இந்த அண்ணன் நம்புவேன். ஒரு பிரச்சனைனா எவன் கூட நிக்கிறானோ இல்லையோ, இந்த அண்ணன் நிப்பம்ல. தர்மச்சான், ஒரு புருஷனா நான் தோத்து போய் நிக்க, ஆனா நீ ஒரு அண்ணனா ஜெயிச்சிட்டல. அண்ணாச்சே, என் தங்கச்சியை வீட்டுக்கு கூட்டு போலாமா? அதான் வந்துருச்சுல்ல, தாராளமா கூட்டிட்டு போங்க. வாழ எத்தனை மேடம் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு புது வாத்தியார் வராருல. ஓ, இன்னைக்கு தானே அவருக்கு முதல் நாள். ஆமா, எங்க அவரு? இன்னும் வரல மேடம். அவரை எதிர்பார்த்து தான் நிக்கிறோம். இன்னும் வரலையா? என்னங்க இது, புது அப்பாயின்மெண்ட்? சீக்கிரம் வர வேண்டாமா? 9 மணிக்கு கிளாஸ்னா 8:45 வந்து சைன் பண்ணி சார்ஜ் எடுத்துக்க வேண்டாமா? வெளியூர்ல இருந்து வராரு மேடம். அவருக்கு என்ன சிரமமோ சைன் பண்றது இன்டர்வியூ கூட பண்ணிக்கலாம். முதல்ல கிளாஸ் எடுக்கணுமே. தப்பா இருக்கு சார். வாதியார்னா டிசிப்ளின் வேணும். டிசிப்ளின்ல முதல் பாடம் டைமை கீப் அப் பண்றதுதான். 8:55 ஆச்சு. இன்னும் ஒரு வாதியார் வரலன்னா என்ன சார் அர்த்தம்? சென்னையில இருந்து வராங்க போல மேடம். நேத்து கிளம்பிட்டேன்னு ஜான் சாருக்கு கால் பண்ணி சொல்லிருக்காரு மேடம். ஆமா மேடம், எனக்கு சாயந்தரமே கால் பண்ணி சொன்னார் மேடம். எதுல வரதா சொன்னாரு? அத சொல்ல மேடம், கிளம்பிட்டேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான். ஒருவேளை பஸ்ல வந்திருந்தா காலையில 6 மணிக்கே இறங்கி வந்திருக்கணும் மேடம். ட்ரெயின்ல வந்திருந்தாலும் இந்நேரம் வந்திருக்கணுமே. பெல் அடிக்க 2 நிமிஷம் தான் இருக்கு. இதுக்கு மேல லேட்டா வந்தார்னா வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடலாம் சார். முதல் நாளே லேட்டா வந்தா அது சரிப்பட்டு வராது. எல்லாம் கணக்கு போட்டாச்சு. பஞ்சாங்கத்தை பார்த்து நாள் குறிச்சிடலாம். அட, சரியான நாள்ல தான் தேடி வந்திருக்கீங்க. இன்னைக்கு அற்புதமான நாள். இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். ஐயா, அப்படியே அனுஷ நட்சத்திரத்துக்கு அப்படியே பரணி நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்த பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லித்தீரா? அதியா இருக்கு எங்களுக்குதே. அடப்பாவுமே, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுத்து, இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? ஆமா ஐயா, நீங்க தான் எங்க வாழ்க்கையில விளக்க அணைச்சு வைக்கணும். பேஷா குறிச்சிடலாம். ஐயா, ஒரு நிமிஷம். என்னம்மா? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். தாராளமா சொல்லுங்க. இது ரகசியமா சொல்லணும். கொஞ்சம் கிட்ட வாங்கல. என்ன சொன்னா? என்ன நைட்டுக்கெல்லாம் வேண்டாம், மத்தியானத்துக்கு வச்சுக்கலாம்னு சொல்லுதாளா? என்னத்த சொல்ல, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? அந்த பகவான் தான் உங்களை காப்பாத்தணும் சார்வாள். பகவானு காப்பாத்தணுமா?
அப்போ நான் கிளம்புறேன். என்ன கிளம்புதீரு? என்ன ஒரு நாள் குறிச்சு கொடுக்காம போதீரு? நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் சார்வாள். ஏதோ பண்றதுக்கு தான் கேட்க, நீங்க பாட்டு போட என்ன அர்த்தம்? நன்றிங்க. அப்ப நான் வரட்டுமா? உத்தரவு வாங்கிக்கிறேன் சார்வாள். என்ன உத்தரவா? எதுவும் சொல்லாம போதியா? இல்லை, என்னல விளையாட்டு இது? எதுக்கு இருந்தாலும் எனக்கு எதுவுமே பதில் சொல்லாமே போதாரு. நீ என்ன பண்ண? அவர் காதுல ஒரு மந்திரம் ஓதுன. இல்லை, அதான் என்ன மந்திரன்னு கேட்கேன். அந்தாலும் ஏன் நீ அப்படி பார்த்துட்டு போதாரு? அதுவா, அது எங்க 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் குறிக்கிறதே வேஸ்ட். ஏன்னா சண்முகத்தை நான் தொட்டாலே 96 படத்துல வர விஜய் சேதுபதி மாதிரி மயக்கம் போட்டுருவான்னு சொன்னேன். அடியே அடியே அடியே, ஏன்டி அப்படி சொன்ன? அந்தாலும் பாரு, என்னை பாரு எப்படி பார்த்துட்டு போதா. அதான் நீயே பார்த்தல, பரிதாபப்பட்டு தானே போனாரு. போதும் போதும், கிளம்பு. போய் பூ பழம் ஸ்வீட்ஸ்னு வாங்க வேண்டிய லிஸ்ட் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. சரியா, போலாம் வா. அப்பனே முருகா, உன் பக்தனை நீ சோதிக்கலாம். சோதிக்கிறதையே அவனுக்கு வாழ்க்கையா கொடுத்திருக்கிய. ஏய், வரப்போறியா இல்ல நானே போவா? இருல, முருகன் கிட்ட மனசார புலம்ப கூட விட மாட்டேங்க. வா. இரியா உன்னைய வச்சுக்குதே.